அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு நிகழ்ச்சியினூடாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலுமாய் தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் நின்று தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலுமாய் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து உங்களோடு கூட பேசும்படியாய் வாஞ்சிக்கிறேன். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அருமையான தேவபிள்ளையே, அருமையான ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசல். அந்த வசனத்தை பாருங்கள். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்து. அருமையான தேவபிள்ளையே, ஆண்டவருடைய சபையினுடைய திருச்சபையினுடைய வாசல் என்று பேசுகிறேன். ஆண்டவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அருமையான தேவபிள்ளைகளே, அவருடைய சரிதமாய சபையிலே எங்களை அபயமாக வைத்திருக்கிறார். அவருடைய சபையிலே நீங்கள் உட்பிரவேசிக்கப்படுற போது அந்த சபையானது பரலோகத்தின் வாசலாய் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் பரலோகத்தின் நன்மைகள் வெளிப்பட வேண்டுமானால் நீங்கள் அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவபிள்ளையே, ஒருவன் சபைக்குள்ளே வருகிற போதுதான் அவன் ரட்சிக்கப்படுகிறான், நித்திய ஜீவனை பெறுகிறான். அது மட்டுமல்ல, உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் அவன் ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற மனுஷனாக இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நானே வாசல், ஒருவன் என் வழியாக உட்பிரவேசிக்கிற போது அவன் நித்திய ரட்சிக்கப்படுகிறான். அது மட்டுமல்ல, அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிறான். இந்த நாட்களில் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் இருப்போம் என்று அங்கே எபிரேயனாக்கியோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவபிள்ளைகளே, இன்றைக்கு சபை கூடுவதை அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் விட்டு விட்டார்கள். இன்றைக்கு ஆன்லைன் ஆராதனைகள், வீட்டில் இருந்த ஆராதனைகள் இப்படியாய் போகிறது. அவர்கள் கிறிஸ்துவ சரிதத்துக்கு அந்நியரும் அங்கே வேறு பிரிக்கப்பட்ட ஜனமுமாய் இருக்கிறார்கள். தேவனாய கர்த்தருடைய சரிதத்திலே இணைக்கப்படுகிற போது, அவருடைய சரிதத்திலே அவயமாய் இருக்கிற போது அவர் தன்னுடைய மனவாட்டியாய சபையை மீட்டுக்கொள்ள சீக்கிரமாய் வரப்போகிறார். அதனாலதான் இந்த நாட்களில் சத்துருவானவன், பிசாசானவன் ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி தேவனுடைய சபையிலிருந்து ஜனங்களை வெளியே தள்ளி அவர்கள் நித்தியத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி அங்கே தடுத்து வைத்திருக்கிறான். இந்த நாட்களில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படியே ஓடி வாருங்கள், கூடி ஆராதிப்போம், தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவு அதிகமாய் கவனித்து பார்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி தேவ சபையிலே கூடி வந்து ஆராதித்து அவருடைய சரிதமாகிய சபையிலே நீங்கள் இருப்பீர்களானால் மேன்மைகளை கண்டடைவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, இந்த நாளிலுமாய் உங்களுடைய சரிதமாகிய சபையிலே வந்து உம்மை ஆராதித்து உம்முடைய பரலோக ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய மேன்மைகளையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட்டு கர்த்தாவே மேலானவர்களை காணும்படியாய் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, நீரே வாசல் என்று சொன்னீர் ஐயா. ஒருவன் இதன் வழியாக உட்பிரவேசிக்கப்படுவது அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் அவன் மேய்ச்சலை கண்டடைவான் வசனத்தின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வெளிப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவபிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓடி வாருங்கள், தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமேன்.